பிரைஸ் தி லார்ட். இந்த குருத்தோலை ஞாயிறில் இந்த வீடியோ மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குருத்தோலை ஞாயிறு அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது 3 விஷயம். ஒன்று கழுதை, இன்னொன்று கழுதையின் மேலே பவனி வந்த இயேசு கிறிஸ்து, 3வது திரளான ஜனங்கள் ஆர்ப்பரித்த ஓசானா அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த 3ஐயும் நம்மளால் மறக்க முடியாது. முதலாவது கழுதையை பற்றி பார்க்கலாம். மத்தேயு 21வது அதிகாரத்தில் சீஷர்கள் கர்த்தருக்குன்னு சொல்லி கழுதையும் கழுதை குட்டியையும் அழைச்சிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. பொதுவாக அந்த கழுதையை பற்றி பார்க்கும்போது 5 வயதுக்கு மேற்பட்ட கழுதையை தான் சுமை சுமக்கவோ அல்லது பயணம் செய்யவோ பயன்படுத்துவாங்க. 2வது கழுதை பயந்துச்சு அப்படின்னா குதிரை மாதிரி மிரண்டு ஓடாமல் அப்படியே பயந்த இடத்துலையே நின்றும், ஃப்ரீஸ் ஆகி நின்றும். இதுவும் கழுதையுடைய ஒரு குணாதிசயம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது இயேசு அழைத்து கொண்டு வர சொன்னதில் அந்த கழுதை குட்டின்னு பார்த்தா அது ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொன்று அது சுமக்கிற அளவுக்கு பலனில்லாத, இன்னொன்று பழக்கப்படுத்தாத ஒரு கழுதை குட்டின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. கழுதை குட்டியை தான் இயேசு கிறிஸ்து பவனி வர தேர்ந்தெடுத்தார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கழுதை குட்டியானது தாழ்மைக்கு அடையாளமாகவும் சுமக்கக்கூடாத பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒரு அடையாளமாகவும் அது இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தோட பாவத்தை தான் ஒருவராக சுமந்தார். அதற்கு அடையாளமாகவும் இந்த கழுதை குட்டி இருக்குது. அது மட்டுமல்ல, சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு அடையாளமாகவும் இந்த கழுதை குட்டி இருக்குது. பொதுவாக குதிரையில் வந்தால் யுத்தத்துக்கு அடையாளமாக கருதுவாங்க. அதே இது கழுதையின் மீது வந்தால் அது ஒரு சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கும். பொதுவாக அந்த காலத்தில் ராஜாக்கள் கழுதையின் மீது தான் வந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் நடந்த இந்த சம்பவம் ஏதோ எதேச்சியாக நடந்த சம்பவம் கிடையாது. இது பழைய ஏற்பாட்டில் சகரியான்ற தீர்க்க தரிசியினால் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்ட, முன்னறிவிக்கப்பட்ட மெஸ்ஸியாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் தான் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறிச்சு. 2வது காரியம், இயேசு கிறிஸ்து பவனி வரதை பார்த்த ஜனங்கள் ஆர்ப்பரித்த ஓசானா அப்படின்ற ஒரு ஆர்ப்பரிப்பு தான். இதை நம்ம மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஓசானா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இது ஒரு எபிரேய சொல்லிருந்து வந்தது. எபிரேய வார்த்தையில் ஹோஷியா நா அப்படின்ற 2 வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஹோஷியா அப்படின்னா சேவ் அல்லது டெலிவர் அப்படின்ற அர்த்தம். அதே இது நா அப்படின்னா ஐ பெக் யூ, அதாவது கெஞ்சி கேட்குறேன் அப்படின்ற ஒரு அர்த்தம். அதாவது அந்த காலத்தில் அடக்குமுறையில் இருந்தும் நோயில் இருந்தும் விடுதலை கிடைக்காதா, சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த திரளான ஜனங்கள் இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை ஓசானா, அதாவது எங்களை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சி கேட்குறோன்னு சொன்னாங்க. இயேசுவை பார்த்து சொன்ன இந்த வார்த்தை தான் தீர்க்கதரிசினால் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டது. சங்கீதம் 118வது அதிகாரம் வசனம் 24, 25, 26 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவும், கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோன்னு இருக்கும். இப்போ இதே வார்த்தையை தான் மத்தேயு 21வது அதிகாரம் 9வது வசனத்திலையும் ஜனங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆக ஓசானான்ற வார்த்தை யதார்த்தமாக ஜனங்களுடைய வாயிலிருந்து உச்சரிக்கப்பட்டது அல்ல. அதுவும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டதும் தாவீது ராஜாவால் அது சொல்லப்பட்டதுமான தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினதை நம்மளால் பார்க்க முடியுது. 3வது கழுதையின் மீது பவனி வந்த இயேசு கிறிஸ்து. சகரியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, ஜாதிகளுக்கு சமாதானம் கொடுக்க வந்த சமாதானக்காரனர். யுத்தங்களையும் போராட்டங்களையும் அழுகையையும் ஓய பண்ணி சமாதானத்தை கொண்டு வருகிற சமாதான பிரபுவா ஏசாயா தீர்க்க தரிசியினால் சொல்லப்பட்டவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, சகரியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் ஆளுகிறவர், சர்வ லோகத்தையும் ஆளுகிற ராஜா அவர். சகரியா 9:11 சொல்லுது, உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நம்மை விடுதலை பண்ண வந்தவர். சகரியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது போல தனது பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி அவர்தான் கழுதை குட்டியின் மீது பவனி வந்த இயேசு கிறிஸ்து.
இன்றைக்கும் மக்களில் சில பேர் இயேசு கிறிஸ்துவ தீர்க்கதரிசியாக மட்டும்தான் ஏற்றுக்கிறாங்க. தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, பல்வேறு காலகட்டத்தில் முன்னுரைக்கப்பட்ட இரட்சகர் வேற யாரும் இல்லை, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் ஏதோ ஒரு கூட்ட ஜனத்துக்கு மட்டும் இரட்சகர் இல்லை, அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் இந்த உலகத்தையும் இரட்சிக்க வந்த இரட்சகர் அவர். இனிமேலும் வரப்போகும் ராஜாவும் அவர். ஆமேன்.